அது என்னென்ன சயின்ஸ்ல விதமான அறிவியல் இருக்கு. அது என்னென்னாச்சு உனக்கு தெரியுமா? வெயிட் அதை நான் சொல்றேன். அறிவியல்ல 2 வகை இருக்கு. ஒன்னு அறிவியலின் நன்மைகள், இன்னொன்னு அறிவியலின் தீமைகள். அறிவியல்னாலே நன்மைகள் தானே, அது என்ன தீமைகள்? என்ன அறிவியல்ல நன்மைகள் மட்டும்தான் இருக்கா? எவ்வளவு தீமைகள் இருக்கு தெரியுமா? நிறைய நன்மைகள் இருக்கு. அது இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அறிவியல் நன்மைகளை பத்தி சொல்லி. அறிவியல் நம் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது. எப்படி எளிதாக்கியுள்ளது? மின்சாரம், கணினி, கைபேசி, ரயில், விமானம், இது எல்லாம் தான் அறிவியலின் அற்புதங்களாகும். ஆமா, அது மட்டும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலை கூட எடுத்துக்கலாம். ஹைடெக் லேப், கம்ப்யூட்டர் கிளாஸ்னு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, சயின்ஸை பத்தி நிறைய தெரியணுங்கிறதுக்காக வானவில் மன்றமும் நடத்துறாங்க. இது எல்லாம் சயின்ஸோட அற்புதம் தானே. எக்ஸாம்பிளுக்கு கொரோனா வந்த காலத்துல நம்ம யாருமே வீட்டு விட்டு வெளியவே போக முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தோம். அப்போ டாக்டர்ஸ் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் தானே அறிவியலின் அற்புதங்களாகும். ஆமா, நம்ம கொரோனா வைரஸ் வந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியவே போக முடியாத நிலைமைக்கு இருந்தோம். அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அந்த வேக்சின் கண்டுபிடிச்ச டாக்டர்ஸும் கிரேட்டு, அதுல இருக்க சயின்ஸும் கிரேட்டு. இவ்வளோ அறிவியலின் நன்மைகளை சொல்றீங்களே, ஏதாவது ஒன்று அறிவியலின் தீமை? நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக்கே தீமைகளை பற்றி தானே. ஆமா, நம்மளுக்கு தெரியாத நிறைய தீமைகள் இருக்கு. அடுத்து பார்க்க போற டாபிக்கே அறிவியலோட தீமைகள் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தொழிற்சாலையவே எடுத்துக்கலாமே. அதுல இருந்து வர புகை, ரசாயன கழிவுகள் எல்லாம் நம்மளை பாதிக்குது தானே. வண்டியில வர புகையும் நம்மளை பாதிக்குது. பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது அதுல வர புகை நம்மளை பாதிக்குது தானே. அது எப்படி பாதிக்குது? அது நம்ம சுவாசிக்கும் போது லங்ஸ் ப்ராப்ளம் உருவாகுது. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம மொபைல் போன் பாக்குறோம்ல, அதுலயும் பார்க்க வேண்டாம்னு சொல்லல யாரையும். ஆனா அதையவே பார்த்து நம்ம ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம். போனுக்கே நம்ம ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம். அதையும் அறிவியலோட தீமை தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சினா சயின்ஸும் நம்மளுக்கு